விஜயநகர அரண்மனையில் ஒரு நாள் ஒரு சிறிய ஆட்டுக்குட்டி ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கும் என்று யாருக்கும் தெரியாது. அரசர் கோபமாக இருந்தார். அமைச்சர்கள் பதட்டமாக இருந்தார்கள். ஆனால் தெனாலிராமன் மட்டும் சிரித்துக் கொண்டிருந்தார். ஏன் தெரியுமா? அந்த ஆட்டுக்குட்டி ஒரு சாதாரண மிருகமில்ல. அது ஒருவரின் அகம்பாவத்தை உடைக்க வந்தது. விஜயநகரம் ஒரு செழிப்பான நகரம், அழகான அரண்மனை, அதிகாரமும் அறிவும் கலந்த இடம். ஒரு நாள் அரசர் அரியணையில் அமர்ந்திருந்தார். அவரின் முகத்தில் சிந்தனை. அவர் திடீரென கேட்டார், நம்ம நாட்டுல யார் அதிக புத்திசாலி? அமைச்சர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். ஒருவர் சொன்னார், அரசே, அது தெனாலிராமன் தான். அரசர் சிரித்தார். அவரை நான் தெரியும், ஆனால் இன்னும் யாராவது இருக்கிறார்களா? அந்த நேரத்தில் ஒரு புதிய பண்டிதர் முன்னே வந்தார். அந்த பண்டிதர் உயரமாக, தன்னம்பிக்கை நிறைந்த முகம். அரசே, இந்த நாட்டில் என்னை விட புத்திசாலி யாரும் இல்லை. அரண்மனை முழுக்க சலசலப்பு. அரசர் சிரித்தார். சரி, அதை நிரூபிக்க முடியுமா? பண்டிதர், எந்த சோதனையும் வையுங்கள். அப்போது தெனாலிராமன் மெதுவாக முன்வந்தார். அரசே, ஒரு சிறிய சோதனை போதும். தெனாலிராமன் சொன்னார், இந்த ஆட்டுக்குட்டிய பாருங்க. ஒரு சிறிய வெள்ளை ஆட்டுக்குட்டி. அது அப்பாவியாக நின்றது. இந்த ஆட்டுக்குட்டிய 3 நாட்களில் எந்த சூழ்நிலையிலும் புலி மாதிரி ஆக்கணும். அரண்மனை அதிர்ச்சி. பண்டிதர் சிரித்தார். அது எளிது. முதல் நாள் அவர் ஆட்டுக்குட்டியை பயமுறுத்தினார், கத்தினார், அதை அடக்க முயன்றார். ஆனால் அது நடுங்கியது மட்டும். 2ஆம் நாள் அவர் அதை பயிற்சி கொடுத்தார், புலி போல குரைக்கச் செய்தார். ஆனால் அது மே மே. 3ஆம் நாள் அவர் சோர்ந்து போனார். அதே நேரத்தில் தெனாலிராமன் என்ன செய்தார் தெரியுமா? அவர் அந்த ஆட்டுக்குட்டிய அன்பாக பார்த்து கொண்டார். அதுக்கு நல்ல உணவு, அமைதி, பாசம். அது அவரை நம்ப ஆரம்பிச்சது. 3ஆம் நாள் அரண்மனை நிரம்பியது. அரசர், சரி, யார் முதலில்? பண்டிதர் முன்வந்தார். ஆட்டுக்குட்டியை காட்டினார். இது புலி மாதிரியாகும். அரசர், அப்படியா? காட்டு. பண்டிதர் கத்தினார். ஆட்டுக்குட்டி ஓடிவிட்டது. அரண்மனை முழுக்க சிரிப்பு. தெனாலிராமன் அமைதியாக வந்தார். அவர் ஆட்டுக்குட்டியை அழைத்தார். வா. அது அமைதியாக வந்தது. அவர் மெதுவாக சொன்னார், இது புலி மாதிரி ஆகணும்னு இல்ல, அத புரிஞ்சிக்கணும். அரசர் குழப்பம். தெனாலிராமன் சொன்னார், பயம் கொடுத்தா உயிரினம் தாக்கும். அதை அடக்க முயற்சித்தா அது மேலும் எதிர்க்கும். ஆனா அதை புரிந்து கொண்டா அது அமைதியாகும். அரண்மனை அமைதியாகியது. அரசர் எழுந்தார். இதுதான் உண்மையான அறிவு. பண்டிதர் தலைகுனிந்தார். தெனாலிராமன் சிரித்தார். அகம்பாவம் அறிவுக்கு எதிரி.